9/4/2026 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 26ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். மீன லக்னம், இருப்பு 42 வினாடிகள் மட்டுமே. சூரிய உதயம் காலை 6 மணி 6 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று இரவு 7:32 மணி வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று காலை 7:17 மணி வரை மூலம், அதன் பின்பு பூராடம். நாமயோகம் இன்று மாலை 4:18 மணி வரை பரிகம், அதன் பின்பு சிவம். கரணம் இன்று காலை 6:40 மணி வரை பத்திரை, அதன் பின்பு இரவு 7:32 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 5 நிமிடங்கள் வரை. யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 7:17 மணி வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோஹிணி. கிருத்திகை ரோஹிணி ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷ ராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, தனுசு ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சூரியன், செவ்வாய், சனி மற்றும் புதன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால நவ கிரகங்களில் உள்ள தனக்காரகர், புத்திரக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானிற்கு நெய்தீபமேற்றி குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே குருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோத்யாத் 27 தடவை சொல்லிட்டு நவகிரகங்களை வலம் வந்து வாங்க. ஒரு அற்புதமான ஒரு சுபகாரியங்கள் உங்களுக்கு அருமையாக நிறைவேறும். அதே மாதிரி இன்றைக்கி குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும், சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக வாரி வழங்கும். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைய நாள் மனதில் உள்ள கவலைகள் கண்டிப்பாக குறையும் நாள். பாக்கியஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக குருவின் பார்வை பெற்று சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகம் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தந்தையார் ஆதரவாக இருப்பார். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராக அமையும். இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் கவனம் கொள்ள வேண்டிய ஒரு நாள். உங்களது சந்திராஷ்டமம் இன்றைய தினமும் இருப்பதால் மனதில் சில நேரங்களில் வேதனைகள் குடிகொள்ளும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தயவு செய்து அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண்பழி அவமானங்கள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரத்தில் கவனமான போக்கு வேண்டும். சில இன்னல்கள், இளைஞர்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் கலகலப்பான நாள். கலத்திர பகவம் என்கிற 7ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் குரு சந்திர யோகம் பரிபூர்ணமாக உள்ளது. நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் மேன்மையான சூழ்நிலை நிலவும். அதேபோல் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி
குடும்பம் ஒற்றுமையாக காணப்படும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு திருநாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியது ஓம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமான ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். பகைருண ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் ஆற்றலுடன் பயணிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருந்தால் வெற்றி. கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியது சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் குழந்தைகளுக்காக சில வேலைகளை முன்னின்று நடத்தி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். புதிய வாடிக்கையாளர்கள் வந்து இணைவார்கள். அதேபோல் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். சிம்ம ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் அற்புதமான உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது சுகஸ்தானம் என்கிற 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் அற்புதமாக குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் சில வேலைகளில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் பயண வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். அக்கம்பக்கத்தினரின் ஆதரவு பெருகும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாகன யோகம் உண்டாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் மனதில் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அற்புதமாக குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் தைரியமாக இருக்கும். உங்கள் ஜென்மராசியையும் குரு பகவான் பார்ப்பதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அதிரடியாக நடைபெறும். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் சூப்பர். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உங்களது ஆற்றல் பாராட்டப்படக்கூடிய அளவில் இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் சந்தோஷமான செய்தியை எதிர்பார்க்கலாம். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள்
அற்புதமான ஒரு நாள். தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். ஏற்றம் இறுக்கமாக இருந்து வந்த சில வேலைகள் அற்புதமாக நிறைவேறும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து மோதல்கள் விலகி கருத்து ஒற்றுமை ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் நண்பர்களின் மூலம் சிறப்பாக நடைபெறும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்புவது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். நேற்றைய தினம் போலவே இன்றைய தினமும் உங்களுக்கு வாய்ப்புகள் அற்புதமாக கிடைக்கும். உத்தியோகத்தில் அலைச்சல்கள் இருந்தாலும் அதி அற்புதமான ஒரு ஆதாயம் வந்து சேரும். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவீர்கள். இன்னைக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்றைக்கி தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 1 ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய திருநாள். நேற்றைய தினம் போலவே இன்றைய தினமும் நீங்கள் செலவுகளை சந்திக்க போராடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உங்களது விருப்பங்கள் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு கூட்டாளிகள் கட்டுப்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி சந்தோஷமாக வந்து சேரும். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் லாபங்கள் கொழிக்கக்கூடிய ஒரு நாள். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரலாம். இன்றைய தினமும் உத்தியோகத்தில் உங்களது முயற்சிகள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். புதிய தொழில் தொடங்கும் திட்டம் வெற்றியை கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி அதிகாலையிலேயே வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயலாற்றுவீர்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக சில விஷயங்களில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான மீனராசினியர்களே, இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினமும் அதாவது ஜீவனஸ்தானம் என்கிற 10ஆம் பாவத்தில் சந்திர பகவான் குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் பரபரப்பாக செயல்படுவீர்கள். வேலை பளு அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சில வேலைகள்
கடினமாக இருக்கக்கூடும். இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு பிஸ்கட் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4.